இந்த என்டர்டைன்மெண்ட் மூலமாக மறுபடியும் சந்திப்பேன். நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக பல தொடர்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொடர் பார்த்தீங்கன்னா என்னன்னா க்ரூசைடுங்க. அதுவும் வந்து ஸ்பெஷல் க்ரூசைட். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூல் கேப்டன் அப்படிங்கிற டாபிக் தான் நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பர்சனாலிட்டி வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டிங்க. அதாவது கிரிக்கெட் உலகத்திலேயே வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு பெரிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பர்சன் நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து இன்னொரு பாயிண்ட்ல கூட சொல்ல ஒரு கூல் கேப்டன். ஏன்னா அந்த அளவுக்கு கூலான மனுஷங்க, நிதானமான மனுஷன் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜென்டில்மேனுக்கு பக்காவா பொருந்துகிற ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 வேர்ல்டு கப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பினிஷராக இருந்திருக்காரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தல தோனி தான். நம்ம தல தோனிக்கு ஒரு ஆக்ஸ் ஆஃப் ஒரு சில் போடுங்க. சோ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து 2011 நடந்த 2வது ஏப்ரல் நடந்த ஒரு மேட்ச் தான். வேற என்ன மேட்ச் இல்ல பாத்தீங்கன்னா மும்பைல நடந்த மேட்ச், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் நடந்த மேட்சுங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பான மேட்சா இருந்துச்சு. ஏன்னா வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா அதுவும் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து இருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் ரன் ஆகுது. எப்படி டாஸ் பண்றாங்க, டாஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்கா வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ்ல பேட் சூஸ் பண்ணிக்கிறாங்க. 274 ரன்ஸ் எடுத்துக்கிறாங்க 50 ஓவர்ஸ்க்கு. அந்த 274 ரன்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா உங்க கேப்டனே வந்து நல்லா பிளே பண்ணி ஒரு 100 ரன்ஸ்க்கு மேல வந்து என்ன பண்றாங்கன்னா ரன் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் ஒரு பெரிய ரன் தான், பெரிய ஒரு கோல் தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வச்சாங்க. அப்ப இந்தியாவை நினைச்சு வந்து என்ன நம்ம வந்து கண்டிப்பா வந்து சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் மூவ் பண்ணாங்க. இந்தியா கிரவுண்டுக்குள்ள வருது, பேட்டிங் ஆடுறதுக்கு எல்லாம் ஒரே கைதட்டல், ஆரவாரம், விசில் பறக்குது எல்லா பக்கமும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சேவாக்கும் சச்சின் இறங்குறாரு. சேவாக் பாத்தீங்கன்னா 0 ரன்ஸ்லயே வெளியே போயிடுறாரு. சச்சின் பாத்தீங்கன்னா 18 ரன்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. உடனே வந்து ஸ்டேடியம் அது வரைக்கும் ஆரவாரமா ஸ்டேடியம் அப்படியே அமைதியா இருக்குது, உட்கார்ந்துருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டம் இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பீரும் வந்து விளையாடுறாரு, நீட்டா விளையாடுறாரு, சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா யுவராஜ் தான் வரணும். யுவராஜுக்கு பதில் என்ன ஒரு பெரிய திருப்பு முன்னு பாத்தீங்கன்னா வந்து தோனி இறங்கிறாருங்க. தோனி இறங்குறது வந்து பெரிய ஒரு நினைச்சு பார்க்கிற ஒரு பெரிய விஷயங்கள். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து யுவராஜ் நல்லா விளையாடுவார், நல்லா விளையாண்டுருந்தவர் இது வரைக்கும். அதனால இது விளையாட மாட்டான்னு சொல்ல முடியாது. பட் வாட் இஸ் த ரீசன் பை தோனி கேம் இன்டு தி மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து அதுல 4 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா முத்திரியா முரளிதரன் சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னருங்க. அவர் வந்து ஸ்ரீலங்கால சம பவுலிங் அவரு. அதனால இவரை வந்து டேக்கிள் பண்ணுவாரா அப்படிங்கறது பார்க்கும்போது யுவராஜ் வந்து டேக்கிள் பண்றது வந்து ஒரு பாயிண்ட்ல முடியாது. ஆனா தோனி வந்து செமையா டேக்கிள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி எல்லாம் இருக்கிறதுனால தோனி வந்து சூஸ் பண்றாரு நம்ம இறங்கலான்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா முதல்ல கம்பீரம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுவராஜ் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ முத்தையா முரளிதரனுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் பவுலிங் போறதுக்கு. அதே மாதிரி தோனி இறங்கினா ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல போகுது. அப்ப இவரு லெஃப்ட் ஹேண்ட்னா இவர் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து பவுலிங் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் அங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் விக்டரி கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 லெஜண்ட் பேர் போயிருக்காங்க வெளியே. யாருன்னு பாத்தீங்கன்னா சேவாக்கும் போயிட்டாரு, சச்சினும் போயிட்டாரு. இனி வந்து டீமை டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா தோனி என்ன பண்றாருன்னா அந்த லீடர்ஷிப் பிரஷர் என்ன பண்ணிக்கிறாரு அவரே தாமல் எடுத்துக்கிட்டு மீது யார் வேணையும் காமிக்காம இவர் ரன்னிங் குள்ள இறங்குறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னா வந்து நல்லா நிதானமா எந்த பிரஷர் ஆனாலுமே சரி, எவ்வளவு அண்டர் பிரஷர்ல இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாருன்னா நாலேஜ் பர்சன், காமான பர்சன், ரைட் நோ ஹவ் டு டேக் டிசிஷன் இன் தி ரைட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சனால வந்து எல்லா ஷாட்ஸும் வந்து கரெக்டா பார்த்து அடிச்சு நீட்டா என்ன பண்ணாருன்னா செட்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இவரு கடைசியில வந்து மேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 91 ரன்ஸ்க்கு நாட் அவுட்ல வந்து மேன் ஆஃப் த மேட்சா யாரு வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வராரு. கடைசியில லாஸ்ட் ஓவர் 49th ஓவர்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா நீட்டா ஒரு ஷாட் கொடுத்து அல்டிமேட்டா ஒரு ஷாட் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து திரும்பி கப் வின் பண்ணது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் தோனி வந்துடுறாரு. பெரிய லெவல்ல கொண்டாட்டம். மாநில தலைவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கூல் கேப்டனா தான் இருக்காருங்க.
இது மட்டும் இது இப்ப ரன்னு பாத்தீங்கன்னா வந்து 277 ரன் எடுத்திருக்காங்க. மொத்தம் 6 விக்கெட் நம்மளுக்கு வந்து கையில இருக்குது. அது மட்டும் இல்லாம மொத்தம் 4 பேர் தான் விளையாண்டு இருக்காங்க. சோ இதுலயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பெரிய ஹிஸ்டரி எடுத்து கூல் கேப்டன் பட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க தோனி பெற்றார். இதே போலதாங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவர் டீச்சிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அக்கறைக்கு வாங்க போலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா போட் எடுத்து போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியால பார்க்கும்போது அவரு டிசைபிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து கப்பல்ல ஏறுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஜீசஸ் கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா வந்து படகுல வந்து பேக் சைட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, தூங்கிட்டு இருக்காரு. சோ இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போட் வந்து போக ஆரம்பிக்குதுங்க. போட் போயிட்டு இருக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே அலைகள், பெரிய வெள்ளங்கள் வர ஆரம்பிக்குது, புயல்கள் அடிக்க ஆரம்பிக்குது, போட்டுக்குள்ள தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரே பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு பேனிக்கிங் சிச்சுவேஷன், டெரிஃபைங் சிச்சுவேஷனா மாறிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னா வந்து சீசர்கள் எல்லாம் வந்து அவங்களும் மீன் பிடிக்கிறவங்க, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அவங்க நாலேஜ் இருக்கவங்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸ் தான், எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணவங்க தான். என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க, இதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க, டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க. பட் ஈவன் தோ அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. அவங்க கைக்குள்ள வந்து அந்த விஷயத்தை கைக்குள்ள கொண்டு வர முடியல. ரொம்ப திணறடிக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது பத்தி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க போய் என்ன பண்றாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாத அளவுக்கு நம்ம முழிச்சு நிற்கும் போது போய் இயேசு கிறிஸ்து எழுதுறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா வந்து பதவியெல்லாம் வரலைங்க, எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா காற்றையும் எப்படின்னா வந்து இறையாதை அமைதலா இருந்து சொல்றாரு. அதே மாதிரி இப்ப சொன்ன மாத்திரத்துல பாருங்க அப்படியே பீஸ் பின் ஆஃப் சைலன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கடல் அப்படியே அமைதியா போகுது. யாரும் நினைச்சு பார்க்கல, எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படி வியந்து பார்க்கறாங்க, யாருடா இவரு ஏதாவது பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் நீட்டா வந்தாரு, இறையாதை அமைதியாக ஒரு அத்தாரிட்டி வேர்டு மட்டும் தாங்க கொடுத்தாரு. அந்த அத்தாரிட்டி வேர்ட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கடலே அமைதியா போச்சுங்க. இதெல்லாம் வியந்து பாக்குறாங்க. அப்புறம் அவர் கேட்கிறாரு உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிட்டு என்று. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு அங்க வந்து கூல் கேப்டன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா செயல்பட்டாரு. பெரிய ஒரு அழப்புறையோ வேற ஏதாவது பண்ணாரு அப்படிலாம் பண்ணீங்க. அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பாருங்க உங்க வாழ்க்கையில கூல் கேப்டன் செயல்படுத்த முடியுங்க. நீங்க உங்க வாழ்க்கையை தத்தளிச்சுட்டு இருக்கீங்களா, உங்க மனம் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறதா, ஐயோ என்ன பண்றது, என் வாழ்க்கையை மூழ்கி கொண்டிருக்கிறதை, கடன் என்ற புயலை மாட்டிக்கொண்டு, அதே போல வியாதி என்கிற பிடியை மாட்டிக்கொண்டு சுத்தியனை வந்து பிடிச்சிருக்குது, நெருக்கிட்டு இருக்குது, ஒரு முள்ளு போல நெருக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணதுன்னு தெரியல, நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களும் நம்பினே இவங்க நம்பினே, நான் என்னையும் நம்பி நான் வாழ்க்கையை மூவ் பண்ணலாம் நினைச்சனே, ஆனா கல்யாணம் வந்து ஓவர் கம் பண்ண முடியலையே சொல்லிட்டு அந்த மீனவர்களை போல உங்க அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியாம முடிச்சிட்டு இருக்கீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனை என்கிட்ட வா, மகளை என்கிட்ட வா, வந்து என்னை பார், என்னை கண்ணோக்கி பார், நான் உன்னுடைய சூழ்நிலை மக்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரனால முடியும் என்று விசுவாசிக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறாருங்க. அந்த கேப்டன் உங்க ஷிப்ல ஏத்திக்கோங்க. எவ்வளவு பெரிய கடல்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சுழல் காற்றுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கடலை பார்க்காமல் கடலையும் தாண்டி அதனை உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல போகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் தான் உங்க கேப்டன். அந்த கேப்டன் இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட தேவையில்லைங்க. கடல் பார்க்க பெருசா இருக்கும், கேப்டன் பார்க்க வந்து கடலை விட சின்னதா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து எது வந்து வலிமையானதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கடல் வலிமை இல்லைங்க, உங்க பிரச்சனை வலிமையானது இல்லை. அதையும் தாண்டி உங்களை கொண்டு செல்கிற அந்த இயேசு கிறிஸ்துவான அந்த கேப்டன் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த கேப்டன் உங்களுக்கு நீட்டா செம்மையா வேற லெவலில் கொண்டு போய் என்ன பண்ணீங்கன்னா உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற வளவரா இருக்கிற அப்படிப்பட்ட கேப்டன் உங்களோட இருக்கும்போது கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அவரிடத்துல கொண்டு போய் செலுத்துங்கள். வருத்தப்பட்டு பாசப்படுகிறவர்களை எல்லாரும் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பால் சொல்லுவேன் தருவேன் சொன்ன எனவே அந்த கூல் கேப்டனை ஏற்றுக்கோங்க. அந்த கூல் கேப்டனுடைய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையை பயணம் செய்ய விடுங்க. அவர் முன்பதாக போகட்டும், நீங்கள் பின்பதாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கோணாளர்களை செவ்வையாய் மாற்றுவார். அந்த கூல் கேப்டன் நீங்க கவலைப்பட தேவை, ஏன்னா அவர் கூல், நீங்களும் கூலா இருப்பீங்க.